ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎச் கேமிங் ஃபேர். நான் உங்கள் டிஎச். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராக் ப்ரோ ஷூட்டரில் ஆனதர் ஒன் கேம் பிளேயில் தான் இருக்கும். இப்போ நம்ம இதோட என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக லெஜெண்டரி கார்டை லெஜெண்டரி கார்டை மட்டும் வச்சு ஆட போகிறோம். என்னடா இது ஆரம்பத்துலேயே வாய்த்திக்குது. சரி விடுங்க. என்னென்னா இப்போ லெஜெண்டரி கார்டு வச்சுக்கலாம்டா, என்ன மாதிரி எனிமிஸ் வராங்க அப்படின்னு லெஜெண்டரி கார்டு வச்சு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்காங்க. பார்ப்போம். என்கிட்ட கொஞ்சம் லெஜெண்டரி கார்டு இருக்குது, அதை வச்சு தான் இன்றைக்கி ஆட போகிறோம். என்னங்கது எங்கள் நியாயமே இல்லைங்க இதெல்லாம். அவன் 13,000 கப்பில் இருக்கிறான், நான் வெறும் 8,000 கப்பு தான் இருக்கிறேன். அவனுக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ட்டு. அவன் என்கிட்ட ஒரு 10,000 லெவல் கேட்டு தான் இருக்குது, அவனை 16,000 லெவல் கேட்டால் வச்சுட்டு வரானுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ. ஐயோ, எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தா இவனுங்களோட கண்ணை மூடி திறக்கக்குள்ளே ஓடிடுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒருத்தரை முடிச்சிட்டாங்க. டே போவாதீங்கடா, டே பீஸா, டே பேச அடிக்காதீங்கடா, அட போவீங்க அப்படின்னு 10 பேர் வந்து இப்போ நான் ஒருத்தனை போட்டேன். இன்னும் சாவலை. என்னடா சாவ மாட்டேங்கிறாங்க, ஏன்னா குறைய மாட்டேங்குது லைஃபு. என்னடா ஆச்சு, ஏன்னா குறையில லைஃபு. டே என்னடா நடக்குது, எவனா பின்னாடி மாட்டேங்கிறான். என்ன விளையாடுறது. டேய் என்னங்க, எப்படி நீ வாங்கினாங்க என்ன புரியல எனக்கு. பவிலா டே என்னங்க முடிச்சிட்டாங்க, எப்படிங்க? ஏற்கனவே அவங்க என்னோட அதிகமாக வேறு இருக்கானுங்க பாயிண்ட்டு. இதில் வேறு இவங்க இப்படி அடிச்சு டக்குன்னு குறைக்கிறானுங்க. என்ன குறையுதா இல்லையா லைஃபு? என்னங்க திரும்பியும் என்னங்காச்சு, என்ன குறைய மாட்டேங்குது. இப்போ பார்த்தா திடீர்னு அதே மாதிரி ஸ்டக்காகி நிற்குமா. பார்த்தா என் பேச முடிச்சிருப்பாங்களாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐயோ செத்துட்டான்னு நினைக்கிறான். செத்துட்டானான்னு தெரியலையே. இன்னும் சாவிலடா அவன், நம்ம பேச அடிச்சிருக்கிறான். இப்போ கீழே வரணும்ல, போயிட்டு போடலாம். அவன் கீழே வரல, செத்துட்டானா? எங்கடா கீழே வரணும்னு பார்த்தா செத்து போயிட்டான். சரி அந்த கேட்டு செத்துச்சு, அந்த கேட்டு முடிப்போம். ஓகே முடிச்சிட்டாங்க. ஓகே நம்ம இப்படியோ ஆச்சாச்சு. பாருங்கள் கட்ட நம்ம 1000 பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறோம். தெரிஞ்சு கொஞ்சம் ஜெயிக்கிறதே டஃப்பு, கஷ்டம்தான். இது பார்ப்போம், முடிஞ்சாலே கட்டிப்போம். இவனுங்களாம் அடித்து ஜெயிக்கிறது யாராம 2 பேர் எங்கேருந்தா எங்கே அடிக்கிறானுங்க. இவன் வரட்டும், எப்படி பயன்படுத்தினா தவிர வேறு வழி இல்லை. எங்கடா அவன் வருவான்னு பார்த்தா இவன் அங்கேயே நிற்கிறான். சரி இங்கேருந்து அடிப்போம். எங்க நல்ல வேலை. எப்பா இவன் கீழே எபிலிட்டி பயன்படுத்தியிருந்தான்னா அவனை தான் முடிச்சு விட்ருப்பான். இவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்தாங்க பார்த்தீங்களா ஒட்டுக்கா, அந்த மாதிரிலாம் வந்தானுங்கன்னா இந்நேரத்துக்கு நம்மளாம் முடிச்சு விட்ருப்பாங்க. கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நம்ம நின்றுக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்ப்போம். இப்படி இப்போ நம்ம டிஃபெண்ட் வச்சா அண்ணா வேலைக்கு ஆகுதுன்னு அட்டாக் எடுத்துகிட்டு வந்தால் இந்த கேட் லைஃப் கம்மியாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம இந்த பேஸ் அடிச்சிடும். ஏன்னா நம்ம பேஸ் இதை ஏறி போயிருக்கானுங்க. அதனால் நம்ம அதுக்குள்ளே இந்த பேஸ் அடித்து முடிச்சிடலாம். போட்டு நம்ம டீமோட பார்த்தீங்களா 2 பேர்த்த 3 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு அப்படி தான்ட்டு அடிக்கணும். எப்படியோ நம்ம ஆடுறதை பார்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் வேறு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இவன் எங்கே ரீலோட வேண்டானா. ஓகே அவன் போயிட்டான். நம்ம அப்படியே அந்த பேஸை போய் அடிக்கலாம். டேடாய் இப்போ தான்டா சொன்னேன் போனேன்னு. சரி விடுங்க. நம்ம அவ்வளோதான், நம்ம மேட்ச் என்ன ஆக போகிறோம், இன்னும் தான் ஆக போகிறோம். இவங்க ரொம்ப எவ்வளோ பாயிண்ட்டு கம்மியாகிடுச்சு. நான் தோற்றதான் நினச்சேன். பரவாயில்ல கம்மி பண்ணிட்டோம். என்னங்க மொத்த பேரும் அங்கே தான் இருக்கானுங்க. என்னங்க பண்ணுறது, இங்கேருந்தே அடிப்போம். வேறு வரான் இவனுக்கு இங்கே அடிப்போம். ஐயோ டைம் முடிய போகுது. சரி செத்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு அடித்து குறைச்சிட்டே சாவோம். நம்ம வர நேரம் பார்த்துட்டு எல்லாம் ஓடுறானுங்க. சரி என்னங்க அது அந்த டைம் பார்த்தீங்களா, அது முடிகிற டைமும் சரி இந்த டைமும் சரி ஒட்டுக்காவே இதாகுது. அது கரெக்டாக முடிகிறப்ப தான் நான் நீங்கள் வர 3 ஒட்டுக்காத இதாச்சு. என்ன ஒரு இது. சரி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான்லாம் வச்சா தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து சேரும். அதனால் உங்களை அடுத்து ஒரு ஃபன்னான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் பாய்.